ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. முனிவர்களும் மன்னர்களும் மற்றவர்களும் சீத்தை பிரமாணம் செய்கிற நிகழ்ச்சியை பார்க்கட்டும், மற்றபடி விருப்பமுள்ளவா அனைவரும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கட்டும்னு ராமர் அறிவிக்கிறார். அப்போது அடுத்து சீதை சபதம் செய்கிற நிகழ்ச்சி நடக்கும்னு தீர்மானம் பண்ணிட்டு சபை கலையிறது. யாகம் நடந்துருக்க இடத்துக்கு போய் ராமர் அங்கே வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், விஸ்வாமித்திரர், துர்வாசர், புலஸ்தியர், பார்கவர், மார்க்கண்டேயர், மௌத்கல்யர், சதானந்தர், கௌதமர், பரத்வாஜர் போன்ற பல ரிஷிகளையும் சீத்தை சபதம் செய்கிற நிகழ்ச்சிக்கு அழிச்சுட்டு வரார். இந்த ரிஷிகளை தவிர எண்ணற்ற அரக்கர்களும் வானரர்களும் அடுத்த தினம் சபையில் கூடினாங்க. 4 வர்ணத்தவர்களும் வந்து குவிஞ்சாங்க. எல்லாரும் காத்திருக்கறச்சே சீத்தை பெண் தொடர வால்மீகி முனிவர் சபையில் நுழைஞ்சார். சபையில் இருந்த ஒருத்தரும் அசைவற்று நின்னாங்க. கல்லாக சமந்து விட்ட அவளை கடந்து சீத்தை தலை குனிஞ்சு கரங்கூப்பி ராமரையே இதயத்தில் தாங்கி மெல்ல நடந்துன்னு போனாங்க. பிரம்மதேவனை தொடர்ந்து வேதம் சொல்கிறது போல் வால்மீகி ரிஷியை தொடர்ந்து கொண்டிருந்த சீதையை பார்த்து சில நிமிடங்கள் ஆனோன்னு சபையோர் அவளை வாழ்த்தினாங்க. அப்போ தசரதன் பெற்றெடுத்த மகனே ராமா, நாட்டு மக்களின் அவதூறு கஞ்சி என்னுடைய ஆசிரமத்துக்கு அருகில் உன்னால் விடப்பட்ட இந்த சீத்தை தூய்மையான நடத்தை உடையவர்னு சொல்லி வால்மீகி முனிவர் மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவதூறுக்கு அஞ்சற ஓ முன்னிலையில் சீத்தை தன்னுடைய நன்னடத்துக்கான பிரமாணத்தை இப்போ செய்வா, அதுக்கு அனுமதி கொடு. இந்த 2 சிறுவர்களும் உன்னுடைய மகன்கள் தான். அவள் யாராலையும் வெல்றதுக்கு அறியவா. ராமா, நான் ஒருபோதும் பொய் பேசினது கிடையாது. இந்த 2 சிறுவர்களும் உன் மகன்கள் தான். நீண்ட நெடிய காலம் நான் கடுமையான தவம் புரிஞ்சிருக்கேன். சீத்தை நடத்த தவறினவன்னாக்கா அது என்னுடைய தவத்தின் பயனை நான் அடையாமல் போகட்டும். மனசாலோ வாக்காலோ செய்கையினாலோ நான் எந்த பாவத்தையும் செஞ்சவன் கிடையாது. சீத்தை பாவமற்றவன் நான் மட்டுமே. அந்த என்னுடைய நன்னடத்தையின் பலன் எனக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி வால்மீகி முனிவர் சொல்கிறார். இப்படி பேசின வால்மீகி முனிவர் மேலும் சொல்கிறார், சீத்தை குற்றமற்றவன்றதுனாலேயே நான் அவளுக்கு பாதுகாப்பாக இருக்க செஞ்சேன். கணவனையே தெய்வமாக கருதுகிற இந்த சீத்தை இப்போ அவதூறுக்கு அஞ்சற உன் மனம் திருப்தி அடைகிற வகையில் சபதத்தை ஏற்றுப்பா. அவதூறுக்கு அஞ்சினவனே ராமா, இந்த சீத்தை தூய்மையானவன்றதை நான் தெய்வத்தின் விருப்பப்படி அறிஞ்சேன்றதையும் உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி வால்மீகி முனிவர் பேசி முடிக்கிறார். 2 கரம் கூப்பி ராமர் அவரை பார்த்து, உங்களுடைய புனிதமான வார்த்தைகளால் நான் பெரும் நம்பிக்கையை பெற்றிருக்கேன். ஏற்கனவே தேவர்களுக்கு முன்ன சீத்தை தன்னுடைய தூய்மையை நிரூபிச்சிருக்கா. அதுக்கு பிறகு தான் அயோத்திக்கும் வந்தா. ஆனால் முனிவரே, மக்களின் அவதூறுன்றது ரொம்ப வலிமை வாய்ந்தது. அதனால தான் நான் சீதையை துறக்க வேண்டியதாக இருந்தது. சீதை பாவமற்றவன் தெரிஞ்சு கூட மக்களின் அவதூறுக்கு அஞ்சி அவளை துறக்க என் செய்கைக்காக என்னை மன்னிங்க. இந்த 2 சிறுவர்களும் என்னுடைய மகன்கள் தான் நான் நன்னா அறிவேன். சீதையின் பால் நான் வச்சிருக்க உண்மையான அன்பை இந்த சபையோர் முன்னே நான் பிரகடனம் பண்ணுறேன்னு சொல்லி ராமர் சொல்கிறார். அப்போ அங்கே நடக்க இருந்த அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக தேவாலும் கூடினாங்க. வாயு தேவன் தன்னுடைய ஆக்ஞையால் நறுமணம் நிறைந்த மெல்லிய காட்டுறாங்க வீசுமாறு பண்ணினார். சீத்தை கைகளை கூப்பிண்டே தரையை பார்த்துட்டே பேச தொடங்குறாங்க. ரகுகுல திலகமான ராமரை தவிர வேறு யாரையும் நான் மனசால் நினச்சதுன்றது உண்மையானாக்கா பூமாதேவியை எனக்கு நீ இடம் கொடு. மனசாலையும் வாக்காலையும் சரீரத்தாலையும் நான் எப்பையும் ராமரையே வணங்கி நிற்கிறேன்றது உண்மையானா பூமாதேவின்னு எனக்கு இடம் கொடு. ராமரை தவிர வேறு ஒருத்தரையும் எண்ணமும் என் மனசில் எழுந்ததில்லைன்றது உண்மையானா பூமாதேவியை எனக்கு நீ இடமளிப்பாயாக. இப்படி சீதை சபதமிட்டோன்னே பலவித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் ஒப்பற்ற அழகு விளங்கினதும் பார்க்கறதுக்கே பிரமிப்பு ஊட்டுறதும் பெரிய நாகங்களால் தாங்கப்பட்டதுமான ஒரு அற்புதமான சிம்மாசனம் பூமியை பிளந்துண்டு வெளியே வந்தது. அந்த சிம்மாசனத்தில் மேலே அமர்ந்திருந்த பூமாதேவி 2 கரம் நீட்டி சீத்தையை அன்போடு அழைச்சி தன்னை அருகில் அந்த சிம்மாசனத்தில் அமர்த்திக்கிறாங்க. பூமாரி பொழிஞ்சுது. அற்புதம்னு கோஷங்கள் எழுந்துட்டு இருந்த போதே அந்த சிம்மாசனம் பூமாதேவியோடையும் சீத்தையோடையும் மீண்டும் பூமிக்குள்ளேயே போய்டுறது. உலகமே ஸ்தம்பிச்சுது. கோபத்தினாலும் துன்பத்தினாலும் ராமனுடைய கண்கள் நீர் வழிஞ்சுது. இதுவரை நான் அடையாத துன்பத்தை இப்போ அடைஞ்சிருக்கேன். முன்ன கடல் கடந்து போய் ரங்கையிலேருந்து சீத்தையை மீட்டேன். இப்போ அதே போல் பூமியை குடஞ்சி அவளை நான் மீட்பேன்னு சொல்கிறேன். பூமியை பார்த்து பூமாதேவியே, வணக்கத்துக்குரியவளே, சீத்தையை என்கிட்ட திருப்பி கொடு. இல்லாட்டாக்கா என்னுடைய கோபம் எத்தகையதுன்னு நீ பார்ப்ப. ஜனக மன்னன் பொன்னால் செய்யப்பட்ட கலப்பையை கொண்டு பூமியை உழுத போது சீத்தை அவளுக்கு நீ அழிச்ச. இந்த வகையில் சீத்தையை பெற்றவளான நீ எனக்கு மாமியாரும் மாற. நான் கேட்குறேன், சீத்தையை என்கிட்ட திருப்பி தந்துடு. அப்படி நீ தராட்டாக்கா மலைகளுடனும் வனங்களுடனும் கூடிய உன்னை நான் நாசம் செஞ்சுடுவேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ராமரனுடைய சபதம் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.